ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கேம் சேஞ்சர் படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஜனவரி 10 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேம் சேஞ்சர். இந்த கேம் சேஞ்சர் படம் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா, இது ஒரு ஆவரேஜ் கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம்னு நான் வந்து சொல்லுவேன். இந்த கேம் சேஞ்சர் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2க்கு அப்புறம் சங்கர் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகிற படம். இந்தியன் 2 பார்த்தீங்கன்னா சரியாக வந்து போகல. ஸோ இந்த படத்து மேலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு. சங்கரோட கம்பேக் படமாக இருக்குன்னு வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்தாங்க. இது வந்து டைரக்டர் சங்கரோட கம்பேக் ஃபிலிமான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் வந்து சொல்லுவேன். இந்த கேம் சேஞ்சர் வந்து சங்கரோட another average outdated content தான் வந்து சொல்லணும். இந்த படம் ஒரு ஆவரேஜ் கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமா அப்படிமா தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, எஸ்.ஜே. சூர்யா பார்த்தீங்கன்னா சிஎம்மோட பையனாக வந்திருக்காரு, அமைச்சராக வந்து இருக்காரு. அடுத்த சிஎம் ஆகிறது பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு வந்து இருக்காரு. அந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவான ராம் சரண் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரியாக பார்த்தீங்கன்னா வந்து வர்றாரு. ஹீரோனாலே பார்த்தீங்கன்னா அதுவும் சங்கர் படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையானவங்க தான் வந்து இருப்பாங்க. அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ராம் சரண் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையான அதிகாரியாக தான் வந்து வர்றாரு. அதே மாதிரி பொலிட்டீஷியனாலே கரப்ஷனான ஆள் தாங்கிற மாதிரி எஸ்.ஜே. சூர்யா கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கரப்ஷனான பொலிட்டீஷியன் தான். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய இல்லீகல் வேலையெல்லாம் வந்து பார்க்குறாரு. ஸோ நம்ம ஐஏஎஸ் அதிகாரியான ராம் சரண் வந்து இதோடய பார்த்தீங்கன்னா ஊரை வந்து கிளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய ஆக்ஷன் வந்து எடுக்கிறாரு. அதனால பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து வருது. அதனால பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யாவுக்கு ராம் சரண் பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் ஆச்சுங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த கேம் சேஞ்சர் படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கதை தான், புதுசாலாம் ஒன்றுமே வந்து கிடையாது. ரொம்ப அவுடேட்டடான ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கேம் சேஞ்சர். ஆனால் எந்த கதையாக இருந்தாலுமே ஸ்க்ரீன் பிளே மட்டும் நல்லா வந்து பண்ணிட்டா அந்த படம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் வந்து ஆகிடும். அதை வந்து சங்கர் வந்து நல்லா பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணாலும் தான் நான் வந்து சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து போயிடுது. ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து லேக் இல்லை, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து போகுது. ஆனால் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப போரான செகண்ட் ஆஃப், போரான ஸ்க்ரீன் பிளே. இரண்டாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சோதிக்க வச்சிருச்சு. ஸ்டோரியும் புதுசாக வந்து எதுவுமே வந்து இல்லை, ஸ்க்ரீன் பிளேயும் பார்த்தீங்கன்னா வந்து சரியாக வந்து பண்ணலை. ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜான கமர்ஷியல் ட்ராமா ஃபிலிமாக வந்து ஆயிடுச்சு. ராம் சரண் பார்த்தீங்கன்னா அவரோட உழைப்பை பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து கொடுத்துருக்காரு. அது படத்தில் வந்து தெரியுது. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லணும். எஸ்.ஜே. சூர்யாவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு. படத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோயின்ஸ் வந்து இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கியரா, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அஞ்சலி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. கியராக்கு பார்த்தீங்கன்னா சாங்ஸ் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, பெருசாக வந்து சீன்ஸ் வந்து இல்லை. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் கண்டி பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாவே வந்து தெரியுது. சமுத்திரக்கனி பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அவரை வந்து பண்ண வச்சிருக்க தேவையே வந்து இல்லை. ஒரு சாதாரண சிம்பிளான கேரக்டர், வேற யாராவது வச்சு கூட பண்ணியிருக்கலாம். ஜெயராம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காரு. அவர் வரப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹியூமர்ஸ் வந்து ஒர்க் ஆகிருக்கு. டெக்னிக்கலாக இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு வந்து கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக வந்துருக்கு. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க 100% உழைப்பு வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து சொல்லணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அவ்வளோ எக்ஸலண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அது வந்து தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி, ஒரு எக்ஸலண்டான சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லணும். அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது படம் ஃபுல்லாகவே. விஷுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக கலர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. அப்புறம் முக்கியமாக எடிட்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா இசை பார்த்தீங்கன்னா தமன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து போட்டிருக்காரு. தமன் தான் பார்த்தீங்கன்னா ஷோ வந்து ஸ்டீல் பண்ணுறாரு. தமனோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சாங்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்துருக்கு படத்தில். சாங்ஸில் வந்து கொரியோகிராஃபி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. சங்கர் படம்னாலே சாங்ஸ் வந்து பிரம்மாண்டமாக வந்து இருக்கும். இந்த படத்துலேயே அது வந்து மிஸ்ஸே வந்து ஆகலை. சாங்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்க்குறப்பே வந்து தெரியுது. அவ்வளோ பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே வந்து எடுத்திருக்காங்க. ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ரெண்டாம் பாதியில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து சரியாக வந்து பண்ணலை. முக்கியமாக தான் கிளைமேக்ஸ் பாயிண்ட்டு அந்தளவுக்கு நல்லா வந்து இல்லை. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து லேக் ஆகிடுச்சு. எப்படா வந்து படம் முடியும்னு வந்து பார்க்குற மாதிரி வந்து ஆயிடுச்சு. படத்தில் பார்த்தீங்கன்னா லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து நிறையவே வந்து இருக்குது. படத்தில் எமோஷனல் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கனெக்ட் ஆகலை. ஹியூமர்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகிருக்கு. பெருசாக ஹியூமர்ஸ் வந்து ஒர்க் ஆகலை. ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா எந்த சீன்ஸுமே வந்து இல்லை. ஒரு கூஸ்பம்ஸ் ஆகிற மாதிரியோ ஒரு ரசிக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு காட்சியாகவே பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து இல்லை. சங்கர் பார்த்தீங்கன்னா திரைக்கதை வந்து ஒழுங்காக வந்து எழுதலை. ஓவரால் அந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு வந்து கேட்டிங்கன்னா, இது ஒரு ஆவரேஜ் கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம் தான். சங்கர் வந்து மேக்கிங்லையும் பிரம்மாண்டத்துலையும் காட்டுற அக்கறை வந்து எப்போ வந்து ரைட்டிங்கில் காட்டுறாரோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவரோட படம் வந்து சக்ஸஸ் வந்து ஆகும், நல்லாவும் வந்து இருக்கும். ஸோ சங்கர் வந்து கம்பேக் தரணும்னா கண்டிப்பாக வந்து ரைட்டிங்கில் வந்து மெனக்கடணும். அவர் ரைட்டிங்கை சரியாக பண்ணாமல் விட்டுட்டு என்ன தான் வந்து பிரம்மாண்டமாக வந்து படம் எடுத்தாலும் அந்த படத்தை வந்து மக்களால் உட்காந்து வந்து பார்க்க வந்து முடியாது. அதுக்கு வந்து இந்தியன் 2 இந்த கேம் சேஞ்சர் பார்த்தீங்கன்னா வந்து சாட்சி. ஸோ சங்கர் வந்து கண்டிப்பாக வந்து கம்பேக் வந்து கொடுக்கணும். அவர் வந்து திரைக்கதை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்து பண்ணணும். இந்த படம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகாது. இந்த படம் பார்த்தீங்கன்னா சங்கருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தோல்வி படமாக தான் அமைகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா ரொம்ப சுமாரான ஸ்க்ரீன் பிளே, ரொம்ப சுமாரான கதை, ரொம்ப சுமாரான படம். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 2.75. இது வந்து ஒரு ஒன்ஸ் வாட்சபிள் ஃபிலிம்.